மனுஷியை உருவாக்கினார்னு சொல்லி வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அன்று தொடக்கம் ஆபிரகாம், மோசே அப்படி நிறைய தலைவர்களுக்காக கிறிஸ்தவ மதம் பரவலாக பரவப்பட்டு வந்தது. அதாவது புதிய ஏற்பாட்டு காலம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவர் பிறந்த அவர் மனிதனாக இந்த பூமியில் பிறந்து மாட்டுக்கொட்டில் பிறந்தார்னு சொல்லப்பட்டிருக்கார். மாட்டுக்கொட்டில் பிறந்து அவர் மனிதர்களுடைய பாவத்தை தன்மேல் சுமந்து கொள்வதற்காக சிலுவையில் அறையப்பட்டார். அன்றைய காலத்தில் ரோம ஆட்சிக்குட்பட்ட காலத்தில் அவருடைய செயல்களை சிலுவையில் எதிர்த்தாங்க, விரும்பவும் இல்லை. கேட்டால் அவனுடைய நல்ல பேரெல்லாம் போய் அப்படிங்கிறதுக்காக அவர் கூட சிலுவையில் அழைத்தாங்க. சிலுவையில் அறையப்பட்டு இயேசு கிறிஸ்துவ போன்றால் உயிர்க்கிறாங்க. அந்த உயிர் செல்லுன்ற செய்தியை இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு, யோவான் அவர்கள் அவங்களுக்கூடாக பரப்பப்பட்டது அந்த கிறிஸ்தவ மதம். அதாவது மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததும் பாவிகளுக்காக மறித்ததும் சரி மறுபடியும் உயிர் திறந்தது கிறிஸ்தவ மதத்தின் ஒரு அடிப்படை உண்மையாக இருக்கிறது. அதாவது இது யாராலையும் மறக்க முடியாது. உண்மையிலே நடந்த சம்பவமாக இருக்கிறது. நாங்கள் வேதாகமத்தை படித்து பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். அந்த இயேசுடைய பிறப்பு, அதாவது ஏசாயா என்கிற ஒரு தீர்க்கதரிசி கூடாக முன்னறிவிக்கப்பட்டு பின்பதாக அந்த தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறுற காலங்களையும் நாங்கள் பார்க்கணும். இதுதான் கிறிஸ்தவ மதத்தின் உண்மைத்துவம். அந்த உண்மையாகவே ஒரு மனிதனுக்காக ஒரு கடவுள் மதிக்கிறதோ, அந்த மனிதனுடைய பாவத்தை நன்மையில் சுமந்து கொள்றதோ அந்த இயேசுக்கு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது உண்மையாகவே இருக்கு. அப்போ அதனால தான் மனுஷனை வச்சு பேசிட்டு நாங்களும் ஒரு வேலை பாவிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கும்போது நிறைய பாவம் மனிதனால செய்ய கூடாத அளவுக்கு என்னென்ன பாவங்கள் இருக்கிறதோ அவை எல்லாத்தையும் அந்த மனுஷன் செய்யணும். அவனுக்கு ஆறுதல் இல்லை, சமாதானம் இல்லை, சரியா, சந்தோஷம் இல்லை. எவ்வளோ பணம் இருந்தாலும் அவனுக்கு மனதில் ஆறுதல் இல்லை. ஆகவே இவை எல்லாவற்றையும் மனுஷனுக்கு